லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய அழகான அர்த்தமுள்ள 1000 நாமங்கள். இதுல 658வது நாமம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி. ஆதிபராசக்தியான நம்மளுடைய அம்பிகை இந்த 3 சக்தி வடிவங்களா எழுந்தருளக்கூடிய அழகான 3 திருக்கோவில்கள் சென்னையை சுற்றியே அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமைகள்ல பௌர்ணமி நாட்கள்ல அம்பாளை தரிசனம் பண்றது, 3 அம்பாளையும் இந்த ஒரே நாள்ல தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுலயும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வர நாட்கள்ல தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பா கருதப்படுது. எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. காலையில முதல்ல மேலூர் திருவுடை அம்பிகையை தரிசனம் பண்ணணும். பிறகு மதியம் உச்சிக்கால நேரத்துல திருவொற்றியூர் வடிவுடை அம்பாளை தரிசனம் பண்ணணும். மாலை வேளையில அந்த பௌர்ணமி உதிக்கிற நேரத்துல திருமுல்லைவாயில் கொடியடை அம்பாளை தரிசனம் பண்ணணும். இந்த வருஷம் மே 1, 2026 வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருது. அதுலயும் என்ன ஒரு பெரிய சிறப்புனா சித்ரா பௌர்ணமியாகவும் அது அமைஞ்சிருக்கு. இது எப்பயுமே அமையக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை. இது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த வருஷம் நம்மளுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு. யாரால முடியுமோ அவங்க கலந்துக்கலாம். நிச்சயமா கூட்டமா தான் இருக்கும். இந்த நாள்ல தான் இந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. யாரால முடியுமோ அவங்க போய் தரிசனம் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.